ஒரு வருஷத்துக்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசம். அப்புறம் எல்லா பஸ்ஸுலேயுமே ஃப்ரீ பெண்களுக்கு. அப்புறம் 2500 உரிமை தொகை பெண்களுக்கு. இந்த மாதிரி நிறைய விஜய் சொல்லியிருந்தார் அவருடைய தேர்தல் வாக்குறுதியில். இப்போ இதை பற்றி நிறைய பேருக்கு விமர்சனம் பண்ண முடியாமல் மாட்டிக்கிட்டாங்க. அது அந்தந்த கட்சியுடைய உரிமை. நாங்களும் வாக்குறுதி கொடுக்குறோம், அவங்களும் வாக்குறுதி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் வரும்போது இபிஎஸ் சொல்லியிருக்கிறாரு, அப்புறம் வைகோ சொல்லியிருக்காரு. திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியை காப்பி அடிச்சிருக்கிறார் விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் விஜய் த்ரிஷா இல்லைனா விஜய் சங்கீதா அப்படின்னு பேசுகிறவங்களுக்கு விஜய் இப்போ கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை பற்றி அதிகமாக பேச முடியல அவங்களால. ஏன்னா பேசினா மாட்டிப்பாங்க. அது அவங்க விஜய்க்கே பிஆர் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏதோ விஜய் இப்படிலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு விஜய் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி என்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்கு கூட அந்த வீடியோவை போய் பார்ப்பாங்க. அப்புறம் விஜய் மீது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஓஹோ, விஜய் இவ்வளோலாம் கொடுப்பாரா, அப்போ அவருக்கே ஓட்டு போட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ணம் மக்களுக்கு வரக்கூடாது அப்படின்றதுனால இவ்வளோ நாளாக விஜயை தாக்கி பேசிக்கிட்டு இருந்தவங்க கூட இந்த விஜய் உடைய தேர்தல் வாக்குறுதியை பற்றி பேசவே இல்லை, பயந்துட்டாங்க போல இருக்கு. சரி, அப்புறம் எப்படி எங்களால் இது கொடுக்க முடியும் அப்படின்னு விஜய் சொல்லியிருந்தார். திமுகவால் ஸ்டாலினால் கொடுக்க முடியாதது, அதாவது விஜய் ஸ்டாலின் சார்னு சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு வருஷமும் மாநில அரசுடைய அந்த பட்ஜெட் இருக்கு பாருங்க, அது 4 லட்சம் கோடிக்கு போடுறாங்க. அதில் 30% ஸ்டாலின் ஐயாவுக்கும் அப்புறம் அவங்களுடைய கட்சிக்காரங்களுக்கும் போகுது அப்படின்னு விஜய் சொல்லியிருந்தார். அதில் 30% போதா இல்லையான்னு தெரியல. கண்டிப்பாக 10% போய் தான் ஆகும். ஏன்னா ஒரு எம்எல்ஏக்கும், திமுகவில் இருக்கிற ஒரு எம்எல்ஏக்கும் ஒரு அமௌண்ட்டை கொடுத்து ஆகணும். எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஒரு எம்எல்ஏ சம்பளம் 1,10,000 ரூபாய். ஆனால் அந்த ஒரு எம்எல்ஏக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் 20 வருஷம் 25 வருஷம் அதிகமாக அரசியல் அனுபவம் உள்ளவங்க தான் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்கள சுற்றி சில பேர் இருப்பாங்க, தடிமாடுங்க அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். எல்லா அரசியல்வாதிகளையும் சுற்றியும், முக்கியமாக மேக்சிமம் அரசியல்வாதிகளை சுற்றியும் ஒரு 10-20 தடிமாடுங்க இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த சோறு போடுறது, எந்த வேலைக்கும் போக மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் இவங்க தான் உண்மையிலேயே தற்குறிங்க. இவங்க வேலை என்னென்னா இந்த எம்எல்ஏ இல்லைன்னா எம்பி அவங்க பின்னாடி இப்படி சுற்றுறது, அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு மாதிரி அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே அவங்கள சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க கூடவே இருப்பாங்க. இது இவங்களுக்கு எல்லா செலவும் இந்த எம்எல்ஏ எம்பி தான் பண்ணுவாங்க, மோஸ்ட் ஆஃப் தெம். ஸோ அதுக்கு இந்த 1 லட்சம் சம்பளத்துலேருந்தெல்லாம் எடுத்து இவங்க செலவு பண்ண மாட்டாங்க. இந்த தடிமாடுங்களுக்கே மொத்தமாக ஒரு மாதம் 5 லட்சத்துலேருந்து 6-7 லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும். ஏன்னா இவனுங்க அங்கங்கே போய் சண்டை போடுறது, ஏதாவது வம்பை எடுத்துக்கிட்டு வர்றது, அந்த கேஸை போலீஸ் ஸ்டேஷனில் போய் அவங்களுக்காக பேசுறது, அவங்களுக்காக கேஸ் வாதாடுறது, இப்படின்னு இந்த தடிமாடுங்களை சுற்றிய இந்த எம்எல்ஏங்களை சுற்றி இருக்கிற அவனுங்களுக்காகவே ஒரு 6-7 லட்சம் ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இருக்கிற எம்எல்ஏஸோடைய லைஃப் ஸ்டைல்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த 1 லட்ச ரூபா பத்துமா? அவங்க செலவே ஒரு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா வரும். அப்புறம் அந்த தடிமாடுங்களுக்கு ஒரு மொத்தம் 10-12 லட்ச ரூபா ஒரு மாதமும் தேவை. அப்படி இருக்கும்போது இந்த பணம்லாம் எங்கேருந்து வருது? விஜய் சொன்ன மாதிரி ஒரு ஃபண்டு வரும், ஒரு பட்ஜெட்டு போட்டோன்னே இவங்களுக்கெல்லாம் ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கிடுவாங்க. அப்படி இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இவங்கெல்லாம் 20 வருஷம் 25 வருஷம் அந்த கட்சியிலே இருந்தவங்களாக இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு அந்த தொகுதியில் நல்ல ஒரு பேர் இருக்கும். அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அந்தந்த கட்சிக்கு அந்த தொகுதியில் இருக்கிற எம்எல்ஏக்கோ எம்பிக்கோ ஒரு மக்களிடம் ஒரு பெயர் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய இந்த தேவையை பூர்த்தி பண்ணலன்னு வச்சுக்காங்க, அந்த கட்சியின் தலைவர் எந்த நேரத்துலையும் இந்த கட்சியை விட்டு மாறிடுவாங்க. அப்படி இருக்கும்போது அவ்வளோ வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் பல ஓட்டுகளை கையில் வச்சுருக்கிற இந்த மாதிரி எம்எல்ஏஸ்லாம் வேறு கட்சிக்கு போனால் அது திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, அந்த கட்சிக்கு தான் அது அவமானம். அது பெரிய ஒரு பின்னடைவை கொடுக்கும். அப்படி இருக்கும்போது இவங்களை பாதுகாப்புறது, இப்போ இந்த மாதிரி எம்எல்ஏஸை பாதுகாக்கிறதே கட்சிக்கு பெரிய ஒரு பாடாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை செலவு பண்ணி ஆகணும். அது இப்போ ஸ்டாலின் கையிலேருந்து கொடுக்க முடியுமா, இல்லைனா இபிஎஸ் கையிலேருந்து கொடுக்க முடியுமா? அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பட்ஜெட்லாம் போடும்போது ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி அதை தான் இவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணணும். அப்படி செலவு பண்ணும்போது உண்மையிலேயே மக்களுக்கு போக வேண்டிய சில சலுகைகள் போய் சேராது. விஜய் சொன்ன 30% விடுங்க, 10% இவங்க கட்சிக்காக ஒதுக்குனாலே 40,000 கோடி, 4 லட்சம் கோடி பட்ஜெட்லேருந்து 10% ஒதுக்குனாலே 40,000 கோடி. அது தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ சலுகைகள் அதில் செய்ய முடியும்? ஆனால் அதில் ஒரு அமௌண்ட் இவங்களுக்கு எடுத்ததுக்கப்புறம் தான் மிச்சம் தமிழ்நாட்டுக்கு வருது, மக்களுக்கு கிடைக்கிது. அதனால தான் விஜய் சொன்னார், என்னால் இதை செய்ய முடியும் அப்படின்னு. கண்டிப்பாக செய்ய முடியும். தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு வெறும் அரசு மட்டும் காரணம் கிடையாது, தமிழ்நாட்டு மக்களே அதுக்கு முக்கியமான காரணம். ஏன்னா அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள்ஸ். அது மட்டும் கிடையாது, ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க்கிங் பீப்புள்ஸ். நம்மளுடைய உழைப்பும் திறமையான மனிதர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தான் தமிழ்நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது. அப்படி இருக்கும்போது
நாம் உண்மையிலேயே இப்போ அடைஞ்சிருக்கிற இந்த 50 வருஷத்தில் தமிழ்நாடு அடைஞ்சிருக்கிற ஒரு முன்னேற்றம் இருக்குது பாருங்கள். தமிழ்நாடு இப்போ முன்னேறி இருக்கிறதை விட எத்தனையோ மடங்கு அதிகமாக முன்னேறி இருக்கணும். அதாவது கிட்டத்தட்ட தமிழ்நாடு சிங்கப்பூர் ஆயிருக்கணும். ஆனால் நம்மளுடைய அந்த பட்ஜெட் சில இந்த மாதிரி எஸ்டப்ளிஷ்ட் அரசியல்வாதிகள், அதாவது பழம் தின்னு கொட்டையை போட்ட இந்த அரசியல்வாதிகள் அவங்களுடைய செலவுக்காக சிலதை ஒதுக்குறதுனால தான் பட்ஜெட்லேருந்து சில பல கோடிகள் வந்து இந்த 50 வருஷமாக ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சிகள், 2 கட்சி தானே, அந்த கட்சி அவங்களுடைய எம்எல்ஏக்களை எல்லாம் தக்க வைக்கிறதுக்காக அவங்களுடைய செலவையும் சேர்த்து நம்மளுடைய இந்த பட்ஜெட்லேருந்து பண்ணுறதுனால தான் நமக்கு வந்து கிடைக்க வேண்டிய அந்த ஒரு முன்னேற்றம் கிடைக்கல. ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்போது இந்த கட்சியெல்லாம் பெருசாக செலவு பண்ணணும், ஒரு தொகுதியை சேர்ந்த எம்எல்ஏவும் செலவு பண்ணணும். அதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வருது? கோடி கணக்கில் செலவு பண்ணணும். அதெல்லாம் கை காசை போட்டால் செலவு பண்ண முடியும். இந்த பணத்தையும் அந்த கட்சி தான் கொடுக்கும். அவங்களுக்கு எங்கேருந்து இருந்த பணம் வருது? சில பிஸ்னஸ்மேன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் பத்தாது. இந்த எலெக்ஷனை நேரிடணும்னா இந்த மாதிரி கட்சிகளுக்கு வந்து பல ஆயிரக்கணக்கான கோடிகள் தேவை இருக்கும். அதெல்லாம் எங்கேருந்து வருது? அதெல்லாம் இந்த பட்ஜெட்லேருந்து தான் போகும். சரி, விஜயுடைய கட்சிக்கு அது தேவையில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜயுடைய கட்சியை சேர்ந்த யாருக்காகவும் மக்கள் ஓட்டு போட போகிறது கிடையாது. விஜய்க்காக மட்டுமே ஓட்டு போட போகிறாங்க. ஸோ விஜயை முன்னிறுத்தினாலே போதும் இந்த ஒரு எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸ்டாலினை மட்டும் முன்னிறுத்தி இந்த எலெக்ஷனை நேரிட முடியுமா? இல்லைன்னா இபிஎஸ்ஐ முன்னிறுத்தி இந்த எலெக்ஷனை நேரிட முடியுமா? இவங்களுக்கெல்லாம் முடியாது. ஆனால் தாவேகாவுக்கு அது முடியும். ஏன்னா இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் முக்கியம். அவங்க கட்சி தாவேகாவை பொறுத்த வரைக்கும் விஜய் மட்டும்தான், அவருக்காக போடுற ஓட்டு தான். விஜயை முன்னிறுத்தினாலே போதும், பெரிய அளவில் செலவு பண்ண வேண்டி இருக்காது. விஜயுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் விசில் சின்னத்தில் யார் நிற்கிறாங்க அப்படின்றத தான் பார்ப்பாங்க. தாவேகா கட்சிக்காக போட்டிடுறவங்க இதுக்கு முன்னாடி இந்த தொகுதிக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மக்கள் கேட்க முடியாது. ஏன்னா அவங்க இதுவரை தேர்தலையே சந்தித்தது கிடையாது. தேர்தலையே சந்திக்காத ஒரு கட்சிக்கு மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க? விஜயை மட்டும் நம்பி தான் ஓட்டு போடுவாங்க. ஸோ இங்கே வந்து விஜய் தான் அவங்களுடைய மூலதனமே. இந்த கட்சி தாவேகாவுடைய மூலதனம் அப்படின்றது விஜய் தான். ஆனால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அது கிடையாது. அவங்க இதுக்கு முன்னாடி எப்படி ஆட்சி செஞ்சாங்க, அவங்க இந்த தொகுதிக்கு என்னென்ன செஞ்சாங்க, அதெல்லாம் அவங்க பார்ப்பாங்க. அந்த தொகுதியில் அவங்க இதுக்கு முன்னாடி செய்த குறைகளை எல்லாம் மறைக்கிறதுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும். அந்த செலவுக்கு எங்கேருந்து பணம் வரும்னா அதுதான் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்குற பணத்திலேருந்து போகும். அதனால தான் நமக்கு கிடைக்க வேண்டிய உண்மையான அந்த ஒரு தேவையான சலுகைகள் வந்து அரசிடமிருந்து கிடைக்காம இருக்குது. ஏன்னா நாம் அந்த அளவுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறோம், இந்த கவர்மெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு சம்பாதிச்சு கொடுக்குறோம். யூபி மாதிரி பீகார் மாதிரிலாம் கிடையாது. ஸ்டாலினாலேயே செய்ய முடியாது இந்த வாக்குறுதிகளை என்னால் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இதுதான் காரணம். விஜய் சொன்ன காரணம் இதுதான். திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி அவங்களுடைய கட்சிக்குன்னு நம்ம பட்ஜெட்லேருந்து பெரிய ஒரு அமௌண்ட்டு ஒதுக்கப்படுது. ஒருவேளை விஜய் ஜெயிச்சு வராருன்னு வச்சுக்கோங்க, விஜயோடைய கட்சியில் யாருக்குமே அனுபவமே கிடையாது. அவங்களுக்கெல்லாம் வந்து எப்படி ஊழல் செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. திமுக அதிமுக கட்சிக்காரங்க மாதிரி 20 வருஷம் 25 வருஷம் அரசியல்லையே இருந்து எப்படி மக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்கணும், எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ணணும், எப்படி தெரியாமல் ஊழல் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். இவங்க புதுசு அப்படின்றதுனால பெரிய ஊழல்லாம் பண்ண முடியாது. மேக்ஸிமம் 50,000 1 லட்ச ரூபா ஊழலை தான் பண்ண முடியும் அவங்களால. ஏன்னா பயம் இருக்கும், எப்படி பண்ணணும்னு தெரியாது. அதிமுகவும் திமுகவும் பண்ணாங்க பாருங்க, அந்த அளவுக்கு ஊழல்லாம் நடக்காது. அந்த கட்சிக்காரங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி செலவு பண்ண வேண்டாம். நம்ம பட்ஜெட்டில் நம்மளுக்கு என்ன பணம் ஒதுக்கி இருக்காங்களோ அது கிட்டத்தட்ட 90-95% மக்களுக்கே வந்துடும். அதனால தான் விஜய் சொல்லியிருக்காரு, இந்த பட்ஜெட்டில் ஒதுக்குற அந்த பணத்தை வந்து சரியாக ஹேண்டில் பண்ணாலே மக்களுக்கு எல்லா சலுகைகளும் செய்ய முடியும் அப்படின்னு. இது வந்து நான் கம்பேரிசனுக்கெல்லாம் சொல்ல. இந்த வேர்ல்டு கப் இப்போ நேற்று கப் அடித்தாங்களே இந்தியா, அதில் ஒரு 5 மேட்ச் வரைக்கும் பெஞ்சில் உட்கார வச்சு சில அவமதிப்புகளை எல்லாம் சந்தித்த ஒருத்தர் தான் சஞ்சு சாம்சன். கடைசியில் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்ச போது என்னவா மாறிச்சுன்னு தெரியும் இல்லையா? இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிக்கிறதுக்கு மிக முக்கியமான பிளேயராக சஞ்சு தான் இருந்தார். அந்த மாதிரி 50 வருஷமாக டிஎம்கே ஏடிஎம்கே மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். புதுசாக ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். சஞ்சு சாம்சன் எப்படி பேட்டிங்கில் அவருடைய திறமையை காட்டினாரோ அந்த மாதிரி நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்தாங்கன்னா, ஆட்சியை கொடுத்து பார்த்தா தானே தெரியும். உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஆனால் ஸ்டூடெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் லைக் ஷேர்லாம் கூட பண்ணிவிடுங்க.